எப்பவுமே விஜய் மீது த்ரீஷாவுக்கு உண்மை காதல் அவங்க போடுறாங்க. உண்மை காதல் அவங்க போடுறாங்க. அந்த ட்விட்டரில் வந்து என்னன்னா ரகசிய சிநேகிதனேன்னு போட்டுட்டு உண்மை காதல் வெல்லுன்னு போடுறீங்க ஒரு ஸ்டேட்டஸில். அவங்க ட்விட்டரில் ஒரு வார்த்தை உண்மை காதல் வெல்லும், அப்படியே ரகசிய சிநேகிதன் எப்படிமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காதல் உண்மையான காதல் இருப்பான். வெளிப்படையாக வரவன் தானே உண்மையான காதலாக இருப்பான். வெளிப்படையாக பட்ட பகலில் உன்னை தேடி ஒருத்தன் வரான்னா அவன் தான் வந்து உண்மை காதல், அதாவது காதலாக இருப்பான். இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காரு இருங்க, அதுதான் அவங்க சொல்றாங்க ரகசிய சிநேகிதனேன்றாங்க. ரகசிய சிநேகிதனேன்றது இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இந்த அம்மா குற்றச்சாட்டு சொல்ற வரைக்கும், கோர்ட்டுக்கு போற வரைக்கும், சங்கீதா போற வரைக்கும், அதுக்கப்புறம் இவன் ரகசிய சிநேகிதனா இருந்தாரு. அந்த ரகசிய சிநேகிதன்றது வந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டாரு. வெளிப்படையே ஆமான்னு கூப்பிட்டு வந்து கல்யாணத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. ஊர்ல எவ்வளோ ஒருத்தர் கல்யாணம் அவர் வந்துட்டாரு. அப்போ இதை போடுறாங்க ரகசிய சிநேகிதன்னு போட்டு உண்மை காதல் வெல்லும் அப்படின்னு போனாங்கன்னா அப்படின்னா என்ன, நான் ஜெயிச்சுட்டேன், இது கேவலம் இல்லையான்னு கேட்குறேன் நான். அதான அர்த்தம். அது உண்மை காதல் வெல்லும்னா அப்போ நான் கேட்குறேன் கேட்டா எப்படி இது காதலே முதல்ல வந்து ஏற்றுக்க முடியாது.